இருக்கக்கூடிய நூல்களை உங்கள் பள்ளி நூலகத்திற்கு கரூர் மெஜஸ்டிக் லைஃப் சங்கத்தின் சார்பாக முதல் தவணையாக இந்த நூலை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தெளிவடைந்ததற்கு பின்னால் செயல்படுத்துதல் என்பதுதான் கல்வி. உங்கள் வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற பொழுது நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்களுக்கு ஏற்படும் ஐயப்பாடுகளை அவர்களிடமே கேட்டு தெளிவு பெற்று நீங்கள் அந்த பாடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டீர்களேயானால் நீங்கள் எந்த விதத்தில் வினா தொடுத்தாலும் விடையளிக்கிற ஆற்றல் பெற்ற மாணவ செல்வங்களாக நீங்கள் உயர முடியும். எனவே நாம் பாடம் நடத்துகிற பொழுது வகுப்பறையில் கூர்ந்து கவனித்து அந்த பாடங்களில் தெளிந்து மேன்மையுறுகிற ஒரு கல்வியை நாம் பெற்றாக வேண்டும். வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், கற்க கசடர கற்க கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுவார். இந்த குறளில் என்ன சிறப்புன்னா நீங்க பாத்தீங்கன்னா துணைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த துணை எழுத்தே இருக்காது. கற்க கசடர கற்க கற்றவை கற்ற உயர்ந்து திகழலாம். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு வள்ளுவர் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு பெருமை தரக்கூடியது எது என்றால், ஒரு மனிதனுக்கு உயர்வு தரக்கூடியது எது என்றால், ஒரு மனிதன் சிறந்து திகழ வழிகாட்டுவது எது என்றால் நல்ல கல்வி மட்டும்தான். அந்த கல்வி எந்த உயரத்தையும் எட்ட முடியும். சரி, கடமை பெரியவர்களுக்கு தான் கடமை இருக்கிறதா? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்கிறதா? பெற்றோர்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்கிறதா? உங்களுக்கு கடமை இல்லையா என்று சொன்னால், அன்பிற்குரிய குழந்தைகளே, நீங்கள் கிருஷ்ணனை பார்த்திருப்பீர்கள் கோவில்களிலே தெய்வமாக. கிருஷ்ணனுடைய படங்களை பார்த்திருப்பீர்கள். கிருஷ்ணனுடைய லீலையை எல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா ஓடி ஆடி விளையாடுவான். அந்த காலத்துல ஆயர்பாடிய வீடுகளில் வீட்டு முற்றத்தில் ஒரு உரி தொங்கும். உரியில ஒரு கலையம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலை சுண்ட காய்ச்சுவாங்க. காய்ச்சின பால்ல கொஞ்சம் அந்த வெண்ணெயை அந்த பானையில சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணனுக்கு இந்த வெண்ணெய்னா ரொம்ப பிரியம். அவன் ஓடி ஆடி விளையாண்டு என்ன பண்ணுவான், அந்த கலையத்துல இருக்கிற வெண்ணெயை அப்படியே அள்ளி திம்பான். அவன் முழுதும் அந்த வெண்ணெயை திங்கிறானான்னு பார்த்தா இல்ல, பாதி வெண்ணெய் வாய்க்குள்ள போகும், பாதி வெண்ணெய் கீழே போகும். ஒரு நாள் உங்களை போல 5-6 ஆயர்பாடி பெண்கள் சேர்ந்து இந்த கிருஷ்ணனை இன்றைக்கு எப்படியாவது கையும் களவுமாக பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சரி, கிருஷ்ணனை எப்படி பிடிப்பது என்று அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்தின் விளைவாக கடைவீதியிலே போய் ஒரு வெண்கல மணியை வாங்கி வந்தார்கள். கூடவே ஒரு நல்ல நூல்கண்டையும் பெற்று வந்தார்கள். அந்த உரி இருக்கிற கலையத்தின் மேலே மணியின் நுனியிலே கயிற்றை வைத்து கட்டி, அந்த கயிற்றின் மறுநுனியை அடுப்பாலே கட்டி அடுப்பங்கரையிலே அந்த நூலை கட்டி வைத்திருக்கிறார்கள். என்றைக்கும் போல பகவான் கிருஷ்ணன் ஓடி ஆடி விளையாண்டு விட்டு அந்த வீட்டுக்குள்ளே வருகிறான், வெண்ணையை திருடி திங்க வேண்டும் என்பதற்காக. உரி இருக்கிறது என்றைக்கும் போல. ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு உரிக்கு மேலே ஒரு மணி தொங்கியது. இன்றைக்கு இந்த பள்ளிக்கு வருகிறோம், இங்க இருக்கிற வகுப்பறையை பார்க்கிறோம். அடுத்த ஆண்டு இந்த பள்ளிக்கு வருகிறோம். இந்த வகுப்பறையிலே நவீன கற்பிக்கிற அந்த கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருந்தால் பார்த்த மாத்திரத்திலே இந்த பள்ளியினுடைய வகுப்பறை இன்னும் சீர்பட்டு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை போல கிருஷ்ணன் பார்த்தான், உரி தொங்கியது, உரிக்கு உள்ளே கலையம். இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்கள். இதற்காக நாம் இன்றைக்கு வெண்ணெயை திருடி தின்காமல் போய்விடலாமா என்றால் போகக்கூடாது. வெண்ணெய் திருடி தின்க வேண்டும். வெண்ணெய் திருடி தின்னுகிற பொழுது பிடிபடலாமா என்றால் பிடிபடவும் கூடாது. என்ன செய்வது என்று பகவான் கிருஷ்ணன் ஒரு நொடியில் முடிவுக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் சொல்வார்கள், சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்று.
இப்பொழுது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி திங்க போகிறான். வெண்ணெய் திருடி தின்னுகிற பொழுது மணி அடித்தால் அவர்கள் ஓடி வந்து இவனை பிடித்து விடுவார்கள். இதுதான் ஆயர்பாடியர்களுடைய திட்டம். எனவே அந்த மணியிடம் ஒப்பந்தம் செய்ய ஒரு கிருஷ்ணன் முடிவு செய்தான். ஏன் மணியே என்றால், மணி பேசுமா என்று கேட்கக்கூடாது, மணி பேசும். பேச வேண்டிய இடத்தில் மணியும் பேசும். கிருஷ்ணன் ஏன் மணியே, வேறொன்றும் இல்லை, என்றைக்கும் போல நான் வெண்ணையை திருடி திங்க போகிறேன். அப்படி வெண்ணையை திருடி தின்கிற பொழுது நீ ஒழித்தால் ஆயர்பாடியர் ஓடி வந்து என்னை பிடிப்பதாக திட்டம் தீட்டி உன்னை கட்டி வைத்திருக்கிறார்கள். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் வெண்ணெய் திருடி தின்னுகிற பொழுது என்னுடைய கை உன்மேல் பட்டாலும் கூட நீ அடிக்காமல் இருக்க வேண்டும், ஒழிக்காமல் இருக்க வேண்டும். இருப்பாயான்னு கேட்டான். மணி சொன்னது, பகவான் கிருஷ்ணா, இந்த உலகத்துல யார் யாருக்கோ என்னென்னமோ செய்யறேன், உனக்கு செய்யாமலா? நிச்சயமாக நான் ஒழிக்க மாட்டேன் என்று உறுதி சொன்னது. பகவான் கிருஷ்ணன் உள்ளே வந்தான். மணி ஒன்றும் செய்யவில்லை. உரியும் களையமும் இருக்கிற இடத்தை உற்று பார்த்தான். மணி சினுங்க கூட இல்லை. உரிக்களையத்தின் மேலே கையை கொண்டு சென்றான். மணி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. களையத்தின் மூடியை எடுத்து விசிறினான். மணி எதுவும் செய்ய இல்லை. களையத்தின் உள்ளே கையை கொண்டு சென்றான். அப்பொழுதும் மணி அமைதியாக இருந்தது. ஒரு கொத்து வெண்ணெயை அப்படியே அள்ளினான். அப்பொழுதும் மணி பேச இல்லை. அள்ளிய வெண்ணெயை இப்படியே உருட்டினான். அப்பொழுதும் மணி அமைதியாகவே இருந்தது. உருட்டிய வெண்ணெயை வாய்க்குள்ளே போட்டு நாம் கட்டுப்படுத்துகிற அளவு இருக்க வேண்டும். நம்மை மீறிய கோபம் வந்தால் அந்த கோபத்தாலே நீ அழிந்து போவாய்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால கோபப்படாத. நீ வந்து கொண்டு வந்த போது நான் ஏதும் செய்யலையே, ஒரு கொத்த அள்ளின போது நான் எதுவுமே செய்யலையே கிருஷ்ணா. அள்ளிய வெண்ணையை உருட்டிய போதும் சும்மா தானே இருந்தேன். ஆனா உருட்டிய வெண்ணையை வாய்க்குள்ளே போட்டுக் கொண்டு பகவான் கிருஷ்ணனாகிய நீ உனக்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கல்வியை கருத்தூன்றி கற்க வேண்டும், பெற்றோர்களை வணங்கி மதிக்க வேண்டும், குருவாகிய ஆசிரியமார்களை வணங்கி போற்ற வேண்டும், பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பண்பாடு ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை நீங்கள் கற்றீர்களேயானால் நீங்கள் எதிர்காலத்திலே எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வணங்கி என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் அறிவு புகட்ட வேண்டும், என்னுடைய குழந்தையை நீங்கள் உங்களுடைய குருகுலத்திலே சேர்த்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த தலைவர் என்ன சொல்லுவார் என்றால், குருகுலத்தின் விதிமுறைகள் உனக்கு தெரியுமா என்று சொல்லுவார். விதிமுறைகள் ஓரளவு தெரியும், சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வந்தவர்கள் சொல்வார்கள். அந்த நூல்களை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். அந்த நீங்கள் எல்லாம் என்ன கோரிக்கை விடுக்கிறீர்கள் என்று வாசிய குழந்தைசாமி சொல்லுகிறேன் என்றால், இனிய குழந்தைகளே, எங்களுக்கு நீங்கள் இறக்கையை கொடுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பறக்கிற அந்த பறவைகளுக்கு இருப்பதை போல எங்களுக்கு நீங்கள் இறக்கையை கொடுங்கள். வாசிய குழந்தைசாமி வாங்கலாம்பாளையத்திலே பிறந்து விரல்விட்டு எண்ணக்கூடிய அறிஞராக திகழ்ந்து 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக விளங்கி மிகச்சிறந்த குழந்தைசாமி மாடல் என்ற அந்த அற்புதமான மாமனிதர் எழுதுகிறார், எங்களுக்கு நீங்கள் இறக்கையை தாருங்கள். குழந்தைகள் கேட்குதான், இனிமேல் வானத்தில் இடமில்லை என்று கூறாதீர்கள். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் அந்த செயற்கைக்கோள் எல்லாம் ஏவியாச்சு, இனிமே வழி இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இனிமேல் வானத்தில் இடமில்லை என கூறாதி, இடம் இருக்கும் உயரம் வரை நாங்கள் எழும்புவோம். எங்களுக்கு சக்தி இருக்கிறது, அந்த இடம் இருக்கிற வரை நாங்கள் எழும்புவோம். எங்கள் கையில் விளக்கை கொடுங்கள், எங்கும் நிறைந்துள்ளது இருட்டென்று நீங்கள் சொல்லாதீர்கள். எங்கள் கையில் விளக்கை கொடுங்கள், இருள் தாண்டும் வரை தொடர்ந்து நாங்கள் நடப்போம். கப்பல் இல்லையெனில் கட்டுமரம் கொடுங்கள், கடல் அலைகள் பயங்கரம் பாடி எங்களை கலங்க செய்யாதீர்கள். காற்றே பொறியாய், கைகளே துடிப்பாய், நாங்கள் கரை சேருவோம். காண வேண்டிய இலக்கின் திசையை காட்டுங்கள், திசை காட்டி. இது எங்களுடைய அரிமா சங்கத்தினுடைய இந்த ஆண்டினுடைய ஆளுநர், மைய தலைமைகள் என்ற முழக்கத்தின் நாயகன் ஷேக் தாவூத் அவர்கள் அவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்வதற்கு பள்ளிகளுக்கு சென்று நீங்கள் திசை காட்டுங்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல கழிவறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பழுதடைந்த கழிவறைகள் இருப்பேமானால் அதை தூய்மைப்படுத்தி சீராக்கி கொடுங்கள் என்ற திட்டத்தை எல்லாம் எங்களுடைய ஆளுநர் எங்களுக்கு தந்திருக்கிறார். காண வேண்டிய இலக்கின் திசையை காட்டுங்கள்,
எங்களை தேடவும் தேடி திரியவும் விடுங்கள்.